திருச்சிக்கு அருகாமையில் திருப்பட்டூர் அப்படின்னு ஒரு ஊர். தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா ஒரு சன்னதி இருக்கு. வேதவல்லி சமேத வேதநாராயண பெருமாள். இவர் யாரு? மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், இது மாதிரி தசாவதார பெருமாள்கள் சொல்றோம். விலங்குகள் அது மாதிரி மச்ச ரூபத்துல இல்லாம மனித ரூபத்துல இருக்கவர் தான் வேதநாராயண பெருமாள். அங்க இரு தாயார்களோடு மூலஸ்தானத்துல அவர் இருக்கார். ஆலயத்தை வலம் வர்றதுக்காக பிரகாரத்துக்கு போகும்போது அங்க 3 மகான்கள், அவங்களுக்கும் அங்க சன்னதிகள் உண்டு. அந்த 3 மகான்கள் யார் யாரு? ஸ்ரீமத் வெங்கட ரமண பாகவதர், இன்னொருத்தர் ஸ்ரீ வெங்கட சூரி சுவாமிகள், அடுத்து ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமி. தசாவதார பெருமாளை கேள்விப்பட்டிருப்போம். பெருமாளுக்கு 10 அவதாரம் தானா? கிடையாது. அது இல்லாம சிறப்பு அவதாரங்கள் நிறைய உண்டு. அதில் ஒரு அவதாரம் தான் தன்வந்திரி பகவான். இவர் என்ன பண்ணியிருக்கார்? மருத்துவத்துக்கு முன்னோடி. வியாதிகள், தீராத வியாதிகள் உள்ளவங்க தன்வந்திரி பகவான வழிபாடு செய்யலாம். இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. எழுத்துத்துறை சார்ந்து கவிஞர்கள், பேச்சாளர்கள், திரைத்துறையில எழுத்தாளர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் அந்த துறையில் பிரகாசிப்பதற்கு பிரவோக் பக்தி நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் வளர்க்கண்ணனின் வணக்கம். பிரம்மனுக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகெங்கும் கோயில் உண்டா? இதுதானே உங்க கேள்வி. சைவ சமயம் சிவனை முழுமுதற் தெய்வமாக கொண்டாடுகின்ற சமயத்தில் அட்டவீரட்டான தலத்தில் பிரம்ம சிரகண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்கு. அங்க பிரம்மனுடைய சிரசை கொய்துறார். அது பிரம்மனோட தொடர்புடைய சிவ ஆலயம். சரி, திருவண்ணாமலையில திருமுடி, திரு அடி, இந்த 2 இடத்த போட்டி போட்டு பார்க்குறாங்க. வராகப்பெருமாளாக விஷ்ணு அடியை பார்க்குறாரு, இவர் முடியை பார்க்கறதுக்காக பயணத்தை மேற்கொள்கிறார். அப்போ தாழம்பூ இறங்கி வருது. நான் திருமுடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி பொய்யுரைத்ததாக அருணாச்சல புராணத்துல நிறைய படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அப்போ பிரம்மனுக்கு ஈசன் சாபமிட்டு உனக்கு கோயில்களே இல்லாமல் போகட்டும் அப்படிங்கிறது வரலாறு. இப்போ சிவாலயத்துல பார்த்தோம், திருவண்ணாமலையில பிரம்மன் என்ன அது பார்த்தோம். இன்னொரு ஆலயம் இருக்கு. என்ன அப்படின்னா, திருச்சிக்கு அருகாமையில திருப்பட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க தவக்கோலத்துல இருக்கக்கூடிய பிரம்மா ஒரு சன்னதி இருக்கு. இது இல்லாம பிரம்மா தம்பதி சமேதரா ஒரு ஆலயம் இருக்கு. அது எங்க தெரியுமா? தஞ்சாவூர் மாவட்டத்துல குடந்தை மாநகராட்சியில வேதவல்லி சமேத வேதநாராயண பெருமாள் மூலவராக இருக்கக்கூடிய ஆலயத்துல இருக்கு. இந்த ஆலயம் குறித்து, பிரம்மா குறித்து இங்க பார்ப்போம். வேதவல்லி சமேத வேதநாராயண பெருமாள். இவர் யாரு அப்படின்னா, மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், இது மாதிரி தசாவதார பெருமாள்கள் சொல்றோம். ஆனா விலங்குகள் அது மாதிரி மச்ச ரூபத்துல இல்லாம மனித ரூபத்துல இருக்கவர் தான் வேதநாராயண பெருமாள். அங்க இரு தாயார்களோடு மூலஸ்தானத்துல அவர் இருக்கார். இவர் விஷ்ணுவின் அம்சமாக அங்க இருக்கார். அவருடைய இடது பக்கம் பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் இரு தேவியரோட ருத்ராம்சமாக தெற்கு நோக்கி இருக்கார். வேதநாராயண பெருமாளுக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மா, சரஸ்வதி, காயத்ரி தேவியோட தம்பதி சமேதரா அருள்பாலிக்கிறார். உலகத்துல வேற எங்கேயுமே தம்பதி சமேதராக சரஸ்வதி, காயத்ரியோட வேற எங்கும் இல்லாத பெருமை குடந்தை மாநகருக்கு உண்டு. அதுவும் இந்த வேதநாராயண பெருமாள் ஆலயத்திற்கு உண்டு. நீங்க இந்த ஆலயத்துல எப்படி தரிசனம் பண்ணணும் அதை பார்ப்போம். கிழக்கு நோக்கிய ஆலயம். அப்போ உள்ள நுழைஞ்ச உடனே அங்க கருடனை வழிபாடு செஞ்சுட்டு உள்ள மூலஸ்தானத்துல பிரம்ம ரூபமா இருக்கக்கூடிய பிரம்மன் அவரை வழிபாடு, சரஸ்வதியையும் காயத்ரி தேவியையும் வழிபாடு செஞ்சுட்டு
வேதநாராயண பெருமாளையும் தாயார்களை வழிபாடு பண்ணிட்டு தெற்கு புறத்துல படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5 தொழில் இறைவனுக்கு உண்டு. இப்போ படைத்தலுக்கான தெய்வம் யாரு அப்படின்னா பிரம்மா, சரஸ்வதி இவங்க. காத்தல் தொழில் புரிபவர் யாரு அப்படின்னா விஷ்ணு. அங்க வேதநாராயண பெருமாளா அவர் இருக்கார். அப்போ அழித்தல் தொழில் புரிவதற்கு அங்க சிவன் இருக்கணும் இல்லையா? ஆனா அங்க என்னவா இருக்காரு? ருத்ராம்சம் பொருந்திய. வைஷ்ணவத்துல ஒரு சம்பிரதாயம் உண்டு. என்ன சம்பிரதாயம் அப்படின்னா, சிவனை நரசிம்மர் மூர்த்தியை சிவனுடைய ருத்ராம்சமாக வழிபடக்கூடிய மரபு உண்டு. ஆகையினால இந்த ஆலயத்துல படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழில்களுக்கும் உரிய தேவதை ஒரே ஆலயத்துல இருக்கு. ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யும் போது மூக்குத்தி தரிசனம் இங்க நடைபெறும். அது இல்லாம சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் போய் மூக்குத்தி தரிசனத்தை பார்க்கலாம். ஆலயத்தை வலம் வர்றதுக்காக பிரகாரத்துக்கு போகும்போது அங்க 3 மகான்கள் அவங்களுக்கும் அங்க சன்னதிகள் உண்டு. அந்த 3 மகான்கள் யார் யாரு? ஸ்ரீமத் வெங்கட ரமண பாகவதர், இன்னொருத்தர் ஸ்ரீ வெங்கட சூரி சுவாமிகள், அடுத்து ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். இந்த 3வருக்குமே அங்க சன்னதி இருக்கு. அப்புறம் பிரகாரத்தை வலம் வரும்போது வேதவல்லி தாயாருக்கு தனி சன்னதி அங்க இருக்கு. அதன் பிறகு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு. இந்த ஆலயத்தை பிரகாரத்தை வலம் வடகிழக்கு மூலையில வரும்போது அங்க தன்வந்திரி பகவான் இருக்கார். யார் இந்த தன்வந்திரி பகவான் அப்படின்னா, அமிர்த கலசத்தோடு இருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய அவதாரம் இவர். ஸ்ரீரங்கத்துல தனி சன்னதி இவருக்கு உண்டு. நிறைய பேர் தன்வந்திரி பகவான் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில்ல உள்ளவரை நினைக்கிறாங்க. அவர் தன்வந்திரி சித்தர். அவர் வேறு. நாராயண வடிவத்துல தன்வந்திரி பகவான் அப்படின்னு சொல்றது இவர். தன்வந்திரி பகவான் இங்க வீற்றிருக்கக்கூடியவர், அருள்பாலிக்கக்கூடியவர். தசாவதார பெருமாளை கேள்விப்பட்டிருப்போம். பெருமாளுக்கு 10 அவதாரம் தானா? கிடையாது. அது இல்லாம சிறப்பு அவதாரங்கள் நிறைய உண்டு. அதில் ஒரு அவதாரம் தான் தன்வந்திரி பகவான். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, மருத்துவத்துக்கு முன்னோடி. வியாதிகள், தீராத வியாதிகள் உள்ளவங்க தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்யலாம். அடுத்து மருத்துவத்துறையில பணியாற்றக்கூடியவர்கள் அவங்க வழிபட வேண்டிய மூர்த்தம் தான் இந்த தன்வந்திரி பகவான். கல்வியில் மேம்பாடு அடைவதற்கு இந்த ஆலயத்தில் உள்ள பிரம்மாவிற்கு அருகில் உள்ள சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யலாம். எந்தெந்த காலங்களில் இங்கே வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு மூக்குத்தி தரிசனம் உண்டு, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு உண்டு. அது இல்லாமல் வளர்பிறை நவமி திதி அங்க சரஸ்வதியை வழிபாடு செய்யலாம். இது இல்லாம தினசரி வழிபாடு அங்க உண்டு. கல்வியில் மேம்படக்கூடியவர்கள் இங்க துளசி கொண்டு போய் சுவாமிக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம். குங்குமார்ச்சனை செய்யலாம். வாசனை நிறைந்த மலர்களை சமர்ப்பிக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது கல்வியில் மேம்பாடு கிடைக்கும். பிரம்மனுக்குரிய இந்த ஆலயம் எங்க இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க இல்லையா? தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் மாநகராட்சியில பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயம் இது. ரயில்வே ஸ்டேஷன்ல ஜங்ஷன்லேருந்து அதுவும் 2 கிலோமீட்டருக்குள்ள தான். ஆட்டோவில் போகலாம். மிக குறுகிய தொகையில் ஒரு 70 அல்லது 80 ரூபாய் தான் ஆகும். அந்த ஆலயத்தில் தரிசனம் பண்ணலாம். இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. எழுத்துத்துறை சார்ந்து கவிஞர்கள், பேச்சாளர்கள், திரைத்துறையில எழுத்தாளர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் அந்த துறையில் பிரகாசிப்பதற்கு சரஸ்வதி அத்துறை சார்ந்தவர்களுக்கு கலைகளிலும் சிறந்து விளங்க அருள்பாலிப்பார். அவசியம் கலைத்துறை சார்ந்த அனைவரும் தங்கள் துறையில் மேம்பட சரஸ்வதியை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வளர்க்கண்ணன்.